ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இல்லைன்னா பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி, இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கழுவி எடுத்துருக்க 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனோட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி மசாலா சிக்கனோட கலந்துருக்கணும். இப்போது இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலோட கறி நல்லா வெந்து வரணும். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கறி நல்லா வேகட்டும்.
இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அடிக்கடி திறந்து பார்க்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது கறி நல்லா வெந்துடுச்சு. அந்த தேங்காய் பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்திட்டு ஒரு கிளறிட்டு இல்லைன்னா அப்படியே கூட க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பெப்பரோட டேஸ்ட் இந்த செமி கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.